மற்றும் மேரி விக்டோரியா, ஹாப்பி பர்த்டே. விக்டோரியா ஃபுட்பால் அகாடமியுடன் நன்றிடலாகும். மரித்த சைமன், சின்னப்பன், பென்டன் ஆகாஷ், லீவா ரோஸ், மரியம்மாள், ஆந்தனி சுவாமி, ஜேக்கப், மேரி ஜேக்கப், ஜோசப் டேவிட், பவுலினா, லூசி, வகீஸ், இறுதிய மேரி, மைக்கேல் ஆனவர்களுக்காக இந்த திருமுறை வருகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைமுறை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லா வகைகளிடமும் சகோதர சகோதரிகளே, எல்லா வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்பவரே, பாதுகாப்பான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையற்றவற்றை நாங்கள் இப்போதே கற்றுக்கொள்ள நிலையற்ற எங்களுடைய நன்மைகளை பயன்படுத்த செய்கிறார்கள். உம்முடைய தூயாவின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் கொண்டாடுகின்றோம். ஆமென். குயவன் தன் கையில் களிமணை போல் நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் இறைவானிலிருந்து வாசகம். எரேமியா ஆண்டவருக்கு அருளிய வாக்கு: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்பாட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவன் தன் கையால் செய்த மண்கலம் சரியாக அமைந்த போதெல்லாம் அவர் அதை தன் விருப்பத்தின்படி வேறொரு கல்வழி படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ராயல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையிலுள்ள களிமண்ணை போல இஸ்ராயல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைவன் தன் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் உயிருள்ள ஆண்டவரை போற்றிடு, என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடு. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி சகோதரர்களே, நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மாநில மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது நாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாள்களில் அவர்களின்
யோசப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாக ஆண்டவரை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவர் விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கினவர். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவர் இருப்பவர் அவரே. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia. Alleluia, alleluia. உம் திருமகன் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரின் இதயத்தை திறந்தருளும். Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவரோடு இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பாராக. புனித மத்தேயுடைய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்தது, அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பார், கெட்டவற்றை வெளியே எறிவார். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளைகளில் தள்ளுவார். அங்கு அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்று எல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தாம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொண்டு விற்று உரிமையாளரைப் போல் இருக்கின்றார் என்று அவர்கள் கூறினார். இவ்வுண்மைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்து விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நல்ல ஒரு டீச்சர், அவர் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் மீட்டிங்காக போயிருந்தார். பெரியவர், கொஞ்சம் பாப்புலர் தான். அவர் போன பிறகு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே வரும்பொழுது எல்லாரும் அவரை வணக்கம் செய்கிறாங்க. அப்போ அவர் மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு மேலே ஸ்டேஜில் போய் நிற்கிறாரு. பார்த்தா அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு மறுபடியும் கீழே இறங்கி வர்றார். கீழே இறங்கி வந்த பிறகு அங்கே நின்றுருக்கவர் வந்து அவர் கால் தொட்டு கும்பிட்றார். அப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம், இது பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து என்கிட்ட கால் வணங்குறாரு அப்படின்னு. என்ன சார் ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், சார் என்ன தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியாதப்பா யார் அப்படின்னு. நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, எப்போ எங்க சொல்லுங்க சரி ஓகே சரி. அவர் ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு. இப்போ நான் எல்லாரும் ஒருத்தர் விஷ் பண்ணுறவங்க, அவரும் வந்து நான் என் காலில் விழுந்து ஒரு பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அவர் மறுபடியும் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கு வந்த பிறகு அங்கே போயிட்டு ஒரு டீ குடிக்கலான்னு போய் டீ குடிக்க போகும்பொழுது அங்கே ஒரு பையன் இவர் பார்த்துருக்காரு. பார்த்துனே இருந்திருக்காரு அந்த பையனும் இவர் பார்த்துனே இருந்திருக்காரு. அப்போ இவர் கொஞ்சம் முழிக்கிறாரு. அப்போ அந்த பையனை கேட்டார், என்ன சார் இதை பார்க்குறீங்க? அப்போ அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரிங்கிற சார், நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவருக்கு பக்கம் இப்போ தான் போயிட்டு நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பிரின்சிபல் செக்ரட்டரி, அவர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்லி பெருமையாக வந்தார். இங்கே வந்த பிறகு பார்த்தா அவர் டீ கிளாஸ்லாம் வச்சுங்கிறாரு. அப்போது என்னப்பா இந்த மாதிரி இந்த வேலை பண்ணிருக்கிற அப்படின்னு அவர்
கேட்டிருக்கார் அந்த பையனை. இது என்னுடைய திறமைனால நான் பண்ணியிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு இன்னும் வாரிக்கொண்டே இருக்கு. அப்போ என்ன மீனிங்னா, நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால நான் வந்து இந்த டீ கலந்துல என்னுடைய திறமைனால நான் வந்து டீ ஆக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் வந்து இந்த படிப்பு ஞானம் வந்து எல்லாருக்கும் சரிசமாக வந்து கொடுக்கப்படும். ஆனால் சில பேர் வந்து அந்த படிப்பை வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து அந்த படிப்புக்கு மதிப்பு கொடுத்து அந்த படிப்போடு வாழ்கிறதுக்கு விருப்பப்படலாம். அதில் கொஞ்சம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். சில பேர் வந்து படித்தாலும் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு வேளை அந்த சரியான அந்த பயன்படுத்தாததுனால அவங்க அந்த நிலையில் போயிருக்கலாம். இப்போ 2 பேர் ஒரே கிளாஸில் படித்த 2 பசங்க, ஒருத்தர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு பிரின்சிபல் செக்ரட்டரிங்கிறாரு, இன்னொரு பையன் வந்து டீ ஆத்துறதுனால ஒரு தவறு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. எல்லா வேலையும் நல்ல வேலை தான். பட் இருந்தாலும் அந்த கம்பேரிசன் இல்லையா? என்னுடைய நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இப்படி இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறார். அதாவது ஆண்டவர் இயேசு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய இந்த மீன் பிடிக்கிறவர்களுக்கெல்லாம் போயிட்டு பேசி அந்த ஜனங்கள்கிட்ட மிங்கலாம் பொழுது அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறார், ஒரு கதையை சொல்கிறார். அதில் வந்து அந்த மீன்களை வந்து போயிட்டு பிடிக்கும் பொழுது மக்கள் பிடிச்சிட்டு வந்து அது வந்து நல்லது கெட்டது எது நல்ல மீன் இருக்கோ அதை நல்ல எடுத்துட்டு கெட்டதெல்லாம் விசாரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போது கடவுளுடைய வார்த்தை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது, எனக்கும் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது இல்லையா? இப்போது இந்த எத்தனையோ பேர் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. கடவுள் வந்து கடவுளுடைய வார்த்தை, திருவலி, நிறைய சாக்ரமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அவருடைய வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் கடைசியில் ஒரு வேளை நம்ம வந்து எந்த கூடையில் இருப்போம், இந்த நல்ல கூடையில் இருப்போமோ இல்லை கெட்ட கூடையில் இருப்போம், இதுதான் நம்மளுடைய மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது, நம்மளுடைய மனசாட்சி தெரியும். நான் எங்கே இருப்பேன், அந்த நல்ல கூடையில் நான் இருப்பேன்னா இல்லை என்னை கூட எடுத்து விசாரிச்சுருவாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இன்றைக்கி நம்ம சிந்திக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இயேசு வந்து இதை சொல்லிட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, வானதூதர்கள் வந்து கடைசி காலத்தில் இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து மோட்சத்துக்கு எடுக்கப்படும், மற்றவர்கள் வந்து தீயோரை வந்து அவர்கள் நெருப்பில் போட முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். கிறிஸ்துவங்களே, இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்? லைஃப் இருக்குது, நான் எப்போ சாமான் தெரியாது, அப்போ பார்த்துக்கலாம் அப்படி எடுத்துக்கணுமா? இல்லை என்னுடைய நற்செய்தி வந்து என்னுடைய ஆன்மாவை சோதிக்குது, என் ஆன்மாவை சரிப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா தினந்தோறும் வந்து நம்ம நைட்டு வீட்டுக்கு போகணும்னா கடவுளுக்கு நம்ம வந்து ஒன்று நன்றி சொல்லணும், 2வது வந்து அந்த மனசாட்சியோட நம்ம மன்னிப்பு கேட்கணும். இறைவன், நான் இன்னைக்கு இதெல்லாம் நான் நல்லா செஞ்சுருக்கேன், நன்றி, இதெல்லாம் நான் தவறு செஞ்சுருக்கேன், அதுக்கு நீ மன்னிப்பு கொடு அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அந்த மனசாட்சி வந்து கடலோடு இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சில நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், நம்ம தூங்குறதுக்கு முன்னே ரொம்ப டயர்டாக போய் தூங்கணும் இல்லையா? இப்போல்லாம் நிறைய பேர் தூக்கமே வரதில்லை, அது வேறு விஷயம். ஏன்னா அந்த மொபைல் இருக்கிறதுனால, மொபைல்லேயே நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இந்த மொபைல் நம்மளை வந்து எப்பொழுதுமே வெளிச்சத்தையே வச்சுருக்கோம், நம்ம தூங்குறது விடுறதில்லை. கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தி வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரண வந்து விஷயத்தில் கடவுள் வச்சுருக்காரு. அந்த மீன் பிடிப்பவர்கள் மூலிமா அந்த வலை வந்து இந்த விண்ணகரசு மாதிரி அந்த வலையில் பிடிச்ச அதெல்லாமே அது எது நல்லது இருக்கோ அதெல்லாம் வந்து விண்ணரசுக்கு போகும், கெட்டதெல்லாம் வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, நம்ம வந்து எப்பொழுதுமே நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு கடவுள் விருப்பப்படுறார். காரணம் என்னென்னா அவர் நல்லவராக இருக்கிறதுனால. அதனால இந்த அறிவு வந்து நமக்கு இருக்கிறதா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் வந்து சீடர்கள் பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் புரியுதா அப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியாது, ஆனால் புரியலன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இருந்தாலும் பரவாயில்லை, இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா சில நேரத்தில் வந்து ஞானம் வந்து நம்ம புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாமல் இருக்கும். சிலர் வந்து புரியாமல் இருக்கும், ஆனால் புரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி குழப்பத்தில் நம்ம இருக்கோம்.
ஆனால் இன்னைக்கு கடவுள் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிறார், நல்லவர்கள் எப்பொழுதுமே கடவுளுக்கு சார்ந்தவர்கள். அதனால நம்ம எப்பொழுதுமே நல்லதே சிந்திப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதுக்காக வாழ்வோம், நல்லவர்களாகவே நம்ம சாவோம் அப்படின்ற உறுதியோடு இந்த திருக்குறள் கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளும் திருவிழி எல்லாரும் தந்தையாக ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கி கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிகளை ஏற்றிடும், அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறைநிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரிடத்துக்கு செல்வமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மையம் என்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை காந்தமாய் புகழ்ந்தே இருப்பது சிறப்பாக எங்கள் பாஸ்கவாய் கிறிஸ்து வழியாக காந்தம் மீண்டும் மிகுதியாக வாழ்த்து போற்றும் மெய்யாகவே தகுதி நீதியாகும் எங்கள் கடமையும் மீட்புகளே செய்தமாகும். கிறிஸ்து மனிதர் பிள்ளைகளை கண்டு இறக்கமுன்று கண்ணீர் பெருக்கத்திலுள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தவரும் இருந்த உயிர்களின் நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராக தோன்றுமாறின சொல்வோர் ஆட்சிகள் மற்றும் மானசின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணியை தூய்மைப்படுத்த நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல். அவன் நம்மை இறைவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம்
உங்களுக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைவனையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியக்குரிய தகவல்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் அவர்களோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களார் பீட்டர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திருவர்கள் அன்பின் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்க்கும் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தான் புனித மரியாவுடைய கணவனான அந்த யோசிப் புனித திருத்தூதர்களை உலகில் ஒருவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அவரை புகழ்ந்தேது நம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பதால் பயிற்சி பெற்று நாம் என்று சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிவுடன் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியான நாள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளிக்கிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை உலகின் பாவங்கள் போக்கும் இருளின் சமரியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமையருளும். இதோ இறைவன் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவருடைய பாடல் நிலையான நினைவாகி திரு உணவை உட்கொண்டு நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லக்கூடிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவா நன்றி. நன்றி.